ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. கார்த்தி திருவிழாவில் கேமாக விளையாண்டு தள்ளுறாரு. அதில் தான் இந்த வளையத்தை தூக்கி போடுவாங்களோ பொருள் மேலே, அந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, ராஜா எனக்கு வந்து அந்த ராமர் சீதை இருக்காங்களே அந்த சிலையில வந்து நீ எப்படியாவது இந்த வளையத்தை போட்டு அந்த சிலையை எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம ரேவதி மனசுல நினைக்கிறாங்க, எப்படியாவது அந்த ராமர் சீதை இருக்கிற சிலை நம்ம கைக்கு வந்துடணும், அது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா நானும் ராஜாவும் கடைசி வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா வாழும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அப்ப மயில் சொல்றாங்க, நீ எதுக்கு ரேவதி பயப்படுற, அதான் நீ கேட்டுட்டல்ல நம்ம சகல கிட்ட, அவர் உன் ஆசை நிறைவேற்றாம விட்டுருவாரா, பாரு எப்படி அந்த வளையத்தை போட்டு அந்த சிலையை உன்கிட்ட வாங்கி கொடுக்குறாருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ரேவதியால அதை பார்க்க முடியல. கண்ணை மூடிக்கிறாங்க. காத்தியா அந்த வளையத்தை அந்த ராமர் சீதை சிலை மேல போட்டுறாங்க. அந்த சிலையும் கிடைச்சிருது. அந்த சிலை கைக்கு வந்தோடனே நம்ம ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க ரேவதி கார்த்தியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்பாடா எப்படியோ ரேவதி வந்து கார்த்தியை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுவே போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு வந்து மைத்திலி வந்து இந்த திருவிழாவுக்கு வராங்க. மைத்திலியை பார்த்ததுமே நம்ம ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அக்கா நீங்க வந்துட்டீங்க, அம்மாவுக்கான அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தான் கேட்கறாங்க. இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான் நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்றாங்க. அப்ப ரேவதி வந்து எல்லார்கிட்டயுமே மைதிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அவங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையுமே காமிச்சு இவங்க தான் சுவாதி ரோகிணி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது ராஜராஜன் வராங்க. ராஜராஜன் கிட்டே சொல்றாங்க, இவங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அப்போ மைதிலி கேட்கிறாங்க, சரி ரேவதி எல்லாத்தையுமே நீ இன்ட்ரோ பண்ணி வச்ச, உன்னோட ஹஸ்பண்ட் என் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட மைதிலி கேட்க, உடனே ரேவதி வந்து அங்க நிக்கிறாருல அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா ஃபேஸ் வந்து தெரியல. ரேவதி சொல்றாங்க, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தான் காட்டுறாங்க. ஆனா இந்த சைடு வந்து ரேவதி சரி வாங்கக்கா அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை கூட்டிட்டு போகும்போது கரெக்டா கார்த்திக் வந்து திரும்பிடுறாங்க. அப்போ நம்ம மைதிலி வந்து கார்த்தியை பார்த்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம கார்த்திக் தான் ரேவதியோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற விஷயத்த தெரிய வைக்கிறதுக்காக எதுக்காக டைரக்டர் இவ்வளவு பில்டப் பண்றாருன்னா தெரியல. ஏன்னா மைதிலியும் ஜானகியும் கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரேவதி நல்ல பொண்ணுங்கிறத அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். சோ ரேவதி தான் கார்த்தியோட ஒய்ஃப் அப்படின்ட்டு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா இவங்களை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம மைதிலிக்கு மனசுல ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குல்ல, நம்மளுக்கு தோன்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். இவ்வளவு நாளா நம்ம கார்த்திக் வந்து தீபாவை அந்த அளவுக்கு விரும்பிட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தீபாவை பத்தி கொஞ்சமாவது நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி தானே மைதிலியே யோசிப்பாங்க. நம்மளுக்கும் அந்த தாட்ஸ் இருக்கு. இனிமேட்டு வர சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கார்த்திக் கொஞ்சமாவது தீபாவை பத்தி நினைக்கிற மாதிரி வந்துட்டாலே போதும். ஏன்னா இப்போ தீபாவோட கேரக்டர் முடிஞ்சு போனாலும் என்னதான் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணி தான் இப்போ செகண்ட் சீசன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம கார்த்திக் வந்து தீபாவை பத்தி கொஞ்சமாவது நினைச்சாதானே பார்க்குற நம்மளுக்கும் நல்லா இருக்கும். சரி இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல நம்ம கார்த்திக் வந்து தீபாவை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பார்க்குறாரான்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மைதிலி ஜானகி உங்க ரெண்டு பேருக்குமே ரேவதி தான் கார்த்தியோட ரெண்டாவது ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும், ஒருவேளை தீபா தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயம் இவங்க ரெண்டு பேர் மூலமா தெரிய வருமா அப்படிங்கிறத இனி வரக்கூடிய எபிசோட்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.